தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அவர் தடுத்து நிறுத்திய போது உங்களுடைய கான்வாய் முன்னோக்கி சென்றே தீரும் என்கிற முடிவை எடுத்தது யார்? தடுத்து நிறுத்தியிருக்கலாம்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. தடுத்து நிறுத்தினார்கள். தடுத்து நிறுத்துகிற போது நாங்கள் நிற்க மாட்டோம் என்று சொல்லி உங்களுடைய கான்வாயை முன்னோக்கி செலுத்தியது யார்? ஆதவ் அர்ஜுன். அவர் குறித்து நீங்கள் எங்காவது பேசுகிறீர்களா? நீங்க ஏன் இந்த சம்பவம் நடந்த உடனே பின்னங்கால் பிடேரில் அடிக்க ஓடினீர்? அதுக்கு பதில் இருக்கா உங்களிடத்துல? ஏன் நீங்க போனீங்க? அந்த மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அங்கேயே இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? இல்ல நான் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் ஏமாற்றுகிற பித்தலாட்ட வேலை. உங்க கட்சியினுடைய கூட்டத்துக்கு வந்தவர்கள் நசுங்கி செத்து போனார்கள். அது முழுக்க முழுக்க உங்க தலைமையினுடைய குறை. நீங்க ஒழுங்காக கூட்டம் நடத்தாததினுடைய விளைவு. இதுக்காக ஒரு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியுமா? தூத்துக்குடியினுடைய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தையும் கரூர் சம்பவத்தையும் முதல்ல ஒப்பிட்டு பார்க்கிறது என்பதே ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? ஸ்னோலின் போன்ற அந்த போராட்ட களத்தில் நின்றவர்களை குறிவைத்து சுட்டு கொன்றது காவல்துறை. இதுவும் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்ததும் எப்படி சார் ஒன்னாக முடியும்? இத்தனை நாட்களாக காவல்துறை மீது குற்றச்சாட்டை நீங்க ஏன் வைக்கல? இப்ப திடீரென நீங்க வைக்கிறீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் மூலமாக நீங்க சாட்சிகளை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க. டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்றதான் அந்த தாவை காட்சி கடந்த 55 நாட்கள்ல நடத்திருக்கா. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒர்க்லெஸ் ரீல்ஸ் மோர் அப்படின்னு சொல்லுங்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 286 நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றிருக்கிறார். கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவார், அரசாங்க அந்த பணி ஆணைகளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓடு ஓடு நிக்காமல் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்காரன் பாடல்களை பாடியிருக்கிறார். திமுகவை டேஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வச்சு திட்டியிருக்கிறார். நினைவு சின்னம் வைப்போம், நம்மளுக்கு எதிராக அரசியல் சூழ்ச்சியை எதிர்கால சந்ததியிலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இன்னமும் அதை சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிதான் பார்க்கிறாரா? இன்னொரு பக்கம் அவருடைய எம்எல்ஏ, கட்சி எம்எல்ஏ ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பேசுவதை பார்க்க முடியுது. விஜய் அவர்களுடைய இந்த கூட்டத்தை எப்படி பார்க்கறீங்க? முட்டமும் அலங்கோலமாக காட்சியளித்தது இன்றைய கரூரினுடைய கூட்டம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற பக்குவமும் இல்லை, தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு பொறுப்பும் அவரிடத்திலே தென்படவே இல்லை. ஏதோ தெருவில் வருகிறவர்கள் எல்லாம் பேசினால் எப்படி பேசுவார்களோ, ஒரு நாளாந்தர கட்சியினுடைய பேச்சாளர் எப்படி பேசுவாரோ அதுபோல இன்றைக்கு பேசினார் விஜய் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. வழக்கமாக விஜயினுடைய பாணி என்பது இப்படித்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அது மெருகேறி ரொம்ப மோசமான நிலைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்க காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சர் யார் என்று கேட்டால் முதலமைச்சர் தான். உங்க கீழ் இயங்கக்கூடிய துறை குறித்து இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. காவல்துறை வேணும்னா தடுத்து நிறுத்தியிருக்கலாம், காவல்துறை வேணும்னா என் கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கலாம், ஆனா இதையெல்லாம் செய்யாம ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அதை நடத்தினார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப அதுல 2 கேள்வி இயல்பாகவே இயலும். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, காவல்துறையினுடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அவர் தடுத்து நிறுத்திய போது உங்களுடைய கான்வாய் முன்னோக்கி சென்றே தீரும் என்கிற முடிவை எடுத்தது யார்? தடுத்து நிறுத்தியிருக்கலாம்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. தடுத்து நிறுத்தினார்கள். தடுத்து நிறுத்துகிற போது நாங்கள் நிற்க மாட்டோம் என்று சொல்லி உங்களுடைய கான்வாயை முன்னோக்கி செலுத்தியது யார்? ஆதவ் அர்ஜுன். அவர் குறித்து நீங்கள் எங்காவது பேசுகிறீர்களா? அந்த ஆதவ் அர்ஜுனே காவல்துறையின் மீது குற்றம் சொல்லி பேசுகிறாரே, அதை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்களா? அல்லது நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசி இப்படி ஒரு மோசடியை செயல்படுத்துகிறீர்களா? இது ஒண்ணு. 2வது, துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சர் விசாரணைக்கு துறை ரீதியாக உத்தரவிட முடியும் தானே? அந்த துறையை கூட்டு அன்அபிஷியலாவே விசாரிக்க முடியும் தானே? அப்படி ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? அதுவும் இல்லை. அப்ப எதன் பொருட்டு நீங்கள் காவல்துறையை குறை சொல்கிறீர்கள்? ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க மயங்கு விழுகிற காட்சியை விஜய் பார்த்தாரு, தண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு விஜய் கிட்ட கை நீட்டி கேட்டோம். இந்த பக்கம் பார்த்து பேசி கொண்டிருந்த விஜய் எங்களுடைய அந்த வேண்டுகோளை பார்த்து விட்டு இந்த பக்கம் திரும்பி பேசினார்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அது யாருடைய தவறு?
பேசிய விஜயினுடைய தவறா, அல்லது அங்க வந்து நின்ற மக்களினுடைய தவறா, அல்லது இந்த கூட்டத்தை அனுமதித்த காவல்துறையினுடைய தவறா? இது முக்கோண காதல் கதை மாதிரி போகும் இந்த பிரச்சனையை பேச போனா. ஒரு தலைவர் என்பவர் பொறுப்புணர்ந்து பேசாமல், பொறுப்புணர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தாமல், கூட்டத்தை அலங்கோலமாக நடத்திவிட்டு, இந்த கூட்டம் உங்களை பார்க்க வந்திருக்கிற கூட்டம், உங்களுக்காக வந்த கூட்டம், நீங்கள் அந்த கூட்டத்தில் தவறாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சொன்ன நேரம் என்பது ஒன்று, வந்து சேர்ந்த நேரம் என்பது ஒன்று. அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கு உங்களிடத்துல யாருமே இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் ஒட்டுமொத்தமாக காவல்துறையை நோக்கி நீங்கள் வந்து அதை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது எதன் பொருட்டு சரியாக இருக்கும்? காவல்துறை மட்டுமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ நீங்க வந்து முழுக்க முழுக்க தவறு செய்துவிட்டு, நீங்கள் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்துவிட்டு, காவல்துறையை இந்த பிரச்சனையில் கொண்டு வந்து பழி தீர்க்க நினைப்பது என்பது ஒரு பச்சையான அயோக்கியத்தனம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு பேசுற நீங்க இவ்வளவு நாட்களாக காவல்துறை தான் இதை திட்டமிட்டு செய்ததுன்னு ஏன் சொல்லல? ஆட்சி அதிகாரம் கைப்பற்றியதற்கு பிறகுதான் காவல்துறை மீது குறை சொல்கிறீர்கள். அதற்கு முன்பு காவல்துறை தான் இதை செய்ததுன்னு நீங்க சொன்னீங்களா? காவல்துறை குறித்து எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் பேசினீர்களா? பேசல. சரி சார், உங்களுக்கு ரொம்ப கன்சர்ன் இருக்குல்ல, இன்னைக்கு அந்த 31 குடும்பங்களுக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த குடும்பங்களினுடைய துயரத்தை துடைக்கணும்னு நீங்க கருதுறீங்க இல்லையா? உங்களுடைய நோக்கம் உன்னதமானது, அதை புரிந்து கொள்ள முடிகிறது, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா நீங்க ஏன் இந்த சம்பவம் நடந்த உடனே பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினீர்கள்? அதுக்கு பதில் இருக்கா உங்களிடத்துல? ஏன் நீங்க போனீங்க? அந்த மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அங்கேயே இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? நீங்க 1000 காரணம் சொல்லலாம். இல்ல, நான் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து ஏமாற்றுகிற பித்தலாட்ட வேலை. உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருந்திருந்தால் அந்த உடல்கள் அடக்கம் செய்வதற்காவது நீங்கள் வந்திருக்க வேண்டாமா? அதன் பிறகு அந்த குடும்பங்களை நேரில் சென்றாவது நீங்கள் சந்தித்திருக்க வேண்டாமா? 3 மாத காலம் 90 நாட்கள் நீங்கள் என்ன நிலையில இருந்தீங்க? ஜென் நிலையில இருந்தீங்க. நீங்க பூட்டிய இரும்பு கூட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள். வெளியில் வந்தீர்களா? 4 சுவர்களுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை இந்த 3 மாத காலம் நகர்ந்ததே. இன்றைக்கு வந்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள், இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த காவல்துறையை குறை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இந்த உயிரிழப்புகளை அரசியலாக மாற்றி இருக்கிறார் விஜய் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. இப்ப இன்னொரு சர்ச்சையான விஷயம் விஜயுடைய கரூர் பயணத்துல ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அரசாங்க வேலை வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கிறார் விஜய் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறி இருக்கு. கோர்ட்லயே போயிட்டு வழக்கு என்பது போட்டு இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிறதுனால நாங்க தடுக்கல, இது ஒரு தற்காலிக வேலையா தான் இருக்கணுமே தவிர ஒரு முழு அரசாங்க வேலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. இந்த நீதிபதி அவர்கள் கொடுத்த இந்த இடைக்கால ஒரு உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோர்ட்ல என்ன நடந்துச்சு? இல்ல, நீதிபதிகளினுடைய உத்தரவு என்பது விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் இதை வந்து எந்த அடிப்படையில் அணுகுகிறார் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. சட்டப்படி இதை செய்யவே முடியாது. நீதிபதிகள் ரொம்ப அழகா கேட்கறாங்க, நீங்க ஜீவோ போட்டிருக்கீங்களா, ஜீவோ எடுத்துட்டு வந்து காட்டுங்கன்றாங்க. அரசு தரப்புல ஜீவோ எதுவுமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாம எப்படி சார் ஒரு ஸ்கீமை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? சரி, கொள்கை அடிப்படையில் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. எந்த அடிப்படையில் அது கொள்கை முடிவாக வந்துச்சு? உங்க கட்சியினுடைய கூட்டத்துக்கு வந்தவர்கள் நசுங்கி செத்து போனார்கள். அது முழுக்க முழுக்க உங்க தலைமையினுடைய உரை. நீங்க ஒழுங்காக கூட்டம் நடத்தாததினுடைய விளைவு. இதுக்காக ஒரு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியுமா? ஒரு அரசு நிவாரணம் கொடுக்க முடியுமா? இது எப்படி சரியாக இருக்கும்? தருமபுரியில வந்து கோகிலவாணி போன்ற 3 பேரை தீ வைத்து ஜெயலலிதாவுக்காக கொளுத்தினார்கள். அவங்களுக்கு கொளுத்தியவர்களுக்கு அரசு வேலை தரணும்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல நீங்க வந்து இதுக்காக அதிமுகவுக்கு பாராட்டு பட்டயம் வாசிப்பீங்களா? அம்மையார் ஜெயலலிதா மகாமகம் குளத்துல இறங்கின உடனே மகாமகம் குளத்தில் இறங்கி உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை, கூட்ட நெரிசலினுடைய இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 100 கணக்குல இருக்கும். அவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு பேச முடியுமா? அப்ப எந்த அடிப்படையில் இது வந்து சாத்தியப்படுது? இது எப்படி கொள்கை முடிவாக இருக்கு? நல்லா ரொம்ப அழகா கேட்டிருக்கிறாங்க நீதிபதிகள். அடுக்கடுக்கான கேள்வி. நாங்க வந்து இதுக்கு இப்போதைக்கு எந்த ஒப்புதலும் தர முடியாது. ஜூலை மாதம் 21ஆம் தேதி இந்த வழக்கு குறித்து நாங்க முடிவெடுப்போம். நாங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு. அதே நேரத்தில் இப்போது நீங்கள் வழங்குகிற பணியாணை என்பது தற்காலிகமானது தானே தவிர நிரந்தர பணியாணை வழங்க முடியாது. நிரந்தர பணியாணை நீங்கள் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியோட சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் ஒரு தரப்பாக சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. சார், நீங்க டிஎன்பிஎஸ்சியை வந்து ஓவர்லுக் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை போட்டதுன்றதே முதல்ல தப்பு. முதல்ல மெரிட் அடி வாங்குது அந்த இடத்துல, அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு அடி வாங்குது.
இவ்வளவு நாளா காத்திருப்பவர்களினுடைய நோக்கம் அடி வாங்குது. இது எல்லாவற்றையும் சிதைத்து போட்டுவிட்டு நீங்க வந்து உங்க கட்சிக்காரர்கள், உங்களை பார்க்க வந்தவர்கள் உயிரிழந்தார்கள் என்பதற்காக அவங்களுக்கு நீங்க பணி நியமன ஆணை வழங்குனீங்கன்னா அதுக்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. இப்போ அரசு பணியாளர் தேர்வாணையத்தை ஒரு தரப்பாக சேர்த்ததன் மூலமாக நான் என்ன புரிந்து கொள்றேன் அப்படின்னு கேட்டா, அரசு பணியாளர் தேர்வாணையம் தன்னுடைய கோரிக்கையை வைக்கும் நீதிமன்றத்துல. தான் எப்படியெல்லாம் அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கொண்டு போறோம் அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து சொல்லும். அந்த அடிப்படையிலாவது இதை செய்ய வேண்டும் என்கிற நெருக்கடி வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த தற்காலிக பணி நியமன ஆணைய நீதிமன்றம் ரத்து பண்ணிடும் அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இந்த நெருக்கடியை விஜய் இப்போது சந்திக்க நேரிடும். ஏன்னா இவர் இதுக்கு முன்பு வந்து சட்டப்பேரவையிலும் இதை சொல்லல, தேர்தல் பிரச்சாரத்துல வாக்குறுதியாகவும் கொடுக்கல. இல்ல நீங்க வந்து அமைச்சரவையில உட்கார்ந்து பேசி நாங்க முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு அமைச்சரவை கூட்டத்தையும் கூட்டல. அப்ப எந்த அடிப்படையில் இது கொள்கை முடிவு அப்படிங்கிற ஸ்டாண்டை நீங்க நீதிமன்றத்துல வைக்க முடியும்? கண்டிப்பாக நீதிமன்றத்துல வைக்க முடியாது. அப்படிதான் இன்னைக்கு தழுவி இருக்கு. அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது 2 வகையான வாதம். விபத்தில் உயிரிழந்தால் அரசு பணி கொடுப்பது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வைக்கிறாங்க. 2வது வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, சென்ற அரசு ஸ்டெர்லைட் ஆலையில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி கொடுத்தது, அதன் அடிப்படையில் திமுக ஆட்சியில் வந்து இறந்தவர்களுக்கு இந்த அரசு பணி என்பது நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்ற வாதத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த தூத்துக்குடியினுடைய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தையும் கரூர் சம்பவத்தையும் முதல்ல ஒப்பிட்டு பார்க்கிறது என்பதே ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அரசினுடைய முழு முதல் ஈடுபாட்டோடு ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு உத்தரவை நானே பிறப்பிக்கல, நானே டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய சொல்றாரு. இதையெல்லாம் கடந்து ஸ்னோலின் போன்ற அந்த போராட்ட களத்தில் நின்றவர்களை குறிவைத்து சுட்டு கொன்றது காவல்துறை. இதுவும் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்ததும் எப்படி சார் ஒண்ணாக முடியும்? காவல்துறை மேல என்ன சார் நீங்க கிளைம் வைக்கிறீங்க? உங்களிடம் வைப்பதற்கு என்ன செய்திருக்கு? அந்த டிஎஸ்பி ஸ்டாப் பண்ணாரு, அதையும் நீங்க ஏற்கல. அங்க கூட்டத்துல நீங்க பேசிட்டு இருக்கும்போது கூட்டம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு, உங்க கான்வாய்க்கு கீழே நின்று கோரிக்கை வைக்கிறாரு. அதையும் நீங்க காதுல வாங்கல. காவல்துறை சொன்ன எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீங்க வந்து பின்பற்றல. எதையுமே நீங்க பின்பற்றாம இத்தனை ஆயிரம் பேர் வருவோம்னு சொல்லிட்டு சொன்ன அளவை விட கூடுதலான அளவில் கூட்டத்தை சேர்க்கிறீங்க. அதுக்கும் நீங்க பொறுப்பேற்கல. இது எல்லாவற்றையும் கடந்து காவல்துறை இந்த இடத்துல வந்து குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது திட்டமிட்ட அரசியல். ஒரு திட்டமிட்ட அரசியலை நீங்க செய்துட்டு ஒரு ஃபேமை வந்து காவல்துறையை சுத்தி நீங்க பண்ணிட்டு அதுக்குள்ள நின்று கொண்டு நீங்க வந்து இந்த விவகாரத்தை எப்படி அணுகுறீங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த நிவாரணத்தை அரசு செய்த அரசு என்ன சார் தவறு பண்ணிச்சு? முதல்ல அரசே தவறு பண்ணல சார், கிரவுண்டே ஃபெயிலியர் சார். நீங்க வைக்கிற கிரவுண்டு அரசு என்ன தவறு பண்ணுச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இத்தனை நாட்களாக இது அரசு பண்ணுச்சுன்னு நீங்க ஏன் சொல்லல? இத்தனை நாட்களாக காவல்துறை மீது குற்றச்சாட்டை நீங்க ஏன் வைக்கல? இப்ப திடீரென நீங்க வைக்கிறீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் மூலமாக நீங்க சாட்சிகளை கலைப்பதற்கான முயற்சியில ஈடுபடுறீங்க. சாட்சிகள் சொல்ல வேண்டியவர்களை தடுத்து நிறுத்துகிற முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்க. அதுக்காக ஒரு கிரவுண்டை செட் பண்றீங்க. அந்த கிரவுண்டு தான் காவல்துறை மீது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு. காவல்துறை மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை. நீங்கள் இப்போது வேலை கொடுப்பதாக சொல்கிற உங்கள் கரிசனத்திலும் உண்மை இல்லை. முழுக்க முழுக்க சாட்சிகளை கலைக்கிற வேலைக்கு ஒரு ஆயத்த பணியை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப விபத்து நடந்தால் நாங்க வந்து அரசு பணி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கரூர் சம்பவத்திற்கு முன்பு இவர் நடத்திய பல்வேறு சம்பவங்கள்ல வந்துட்டு இவரை தேடி வந்தவர்கள், மாநாட்டுக்கு வந்தவர்கள்லாம் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் அரசாங்க பணி கொடுக்கவில்லை அப்படின்ற கேள்வியும் இப்ப முன்வைக்கப்படுது சார். அதாவது விஜயினுடைய கூட்டத்தில் காயமுறுபவர்கள், விஜயினுடைய கூட்டத்தில் செத்து போறவர்கள், இவர்கள் வந்து கரூரில் மட்டும்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வேற எந்த ஊர்லயும் அடையாளப்படுத்தப்படல. மதுரையில என்ன நடந்துச்சு? மதுரையில ஒரு கூட்டம் நடத்தினார் இல்லையா? அதுல என்ன நடந்துச்சு? தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் நடத்தினார் இல்லையா? அதுக்கு திருச்சியிலிருந்து வந்த ஒரு மாணவன் இறந்து போனான் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாரு? அதே மாதிரி நாகப்பட்டினத்துல அந்த பெரிய பெரிய பைபாஸ் ரோட்ல போடப்படுகிற அந்த பாலங்களினுடைய கட்டுமான பணிகளில் ஏறி நின்று கீழே விழுந்து கைகால் முறிந்து போனவர்கள், அவர்களை என்றைக்காவது அழைத்து அவர் பேசி இருக்கிறாரா? அது குறித்து என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறாரா? அரியலூர் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் குறித்து என்றைக்காவது அவர் பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது அவர் கவலைப்பட்டிருக்கிறாரா? அதெல்லாம் இல்ல. முழுக்க முழுக்க இந்த விவகாரத்தில் விஜய் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு விட்டார். சிபிஐக்கு வழக்கு விசாரணை போயிடுச்சு. இப்ப இந்த வழக்கு விசாரணையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு என்ன முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரிசனத்தை அவர்கள் மீது காட்டி அனுதாபத்தின் மூலமாக, இந்த அனுதாபத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த வழக்கை வேறு ஒரு போக்குக்கு மாற்றிவிடலாம் என்று விஜய் கருதுகிறார். அவ்வளவுதான் செய்தி. இதுல
இதை கடந்து வேறு ஒண்ணுமே விஜய்க்கு வந்து நோக்கம் இல்லை. உண்மையிலேயே அந்த குடும்பங்களினுடைய கண்ணீரை துடைப்பதுதான் நோக்கமா இருக்கணும்னா, நீங்க தஞ்சாவூர் கூட்டத்தை நடத்தும் போது திருச்சியிலிருந்து வந்து செத்து போனானே அவன் குடும்பத்துக்கு யார் கண்ணீரை துடைக்கிறது? அந்த கண்ணீரெல்லாம் கண்ணீராக உங்களுக்கு தெரியாதா? மதுரையில இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு யார் கண்ணீரை துடைக்கிறது? அது உங்களுக்கு கண்ணீராக தெரியாதா? சார் ஒண்ணு இல்ல சார், அந்த மரம் விழுந்துச்சு இல்லையா, கொடிமரம் விழுந்துச்சு இல்லையா, அது ஒரு தொண்டருடைய காரு அநியாயமான முறையில நசுங்கி போச்சு இல்லையா, அதுக்கு ஒரு காருக்கு ஏதாவது ரிப்பேராவது பண்ணி கொடுத்தீங்களா? ஒரு டயராவது நீங்க வாங்கி போட்டீங்களா? அது கூட நீங்க செய்யாத ஆள் நீங்க. சரி, இதை விட்டுருவோம். வி சாலையில நீங்க முதல்ல ஒரு கூட்டம் நடத்துனீங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் என்ன ஆனாங்க? அந்த கூட்டத்துக்கு அப்போ அது பற்றி நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்க? உங்களுடைய முதல் கூட்டத்திலேயே மரணம் நிகழ்ந்துச்சு சார், கூட்ட நெரிசல்ல. அது குறித்து நீங்க என்னைக்காவது சிந்திச்சீங்களா? அது குறித்து என்னைக்காவது நீங்க பேசுனீங்களா? அப்போ இந்த வழக்கு தான் காரணமாக இருக்கிறதே தவிர இந்த குடும்பங்களின் மீது காட்டப்படுகிற அனுதாபம் உண்மையிலேயே விஜய்க்கு இருக்கக்கூடிய நெஞ்சின் ஈரத்தின் பொருட்டாக எழுந்திருக்கிற அனுதாபம் அல்ல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ கரூர் இடைத்தேர்தலுக்காக தான் இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்காக தான் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இவர் மீது வைக்கப்படுது. இவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த தோல்வியெல்லாம் பத்தாது, இடைத்தேர்தல்ல திமுகவை தீய சக்தி வச்சு செய்யுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறார். கூடுதலாக அந்த மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கி அந்த பாடலை பாடி இந்த அளவுக்கு ஓட்டம் பிடிக்கிறார், ஓடிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது செந்தில் பாலாஜி இப்போ ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அவருடைய முகநூல் பக்கத்திலேயே ஒண்ணு வெளியாகி இருக்கிறது. யாரு ஓடுனது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்ட கேள்வி திருச்சி விமானத்துல, அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் விஜய் அவர்கள் ஓடிய அந்த காட்சியை அவர் போட்டிருக்கிறார். நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைத்த இந்த குற்றச்சாட்டை அவர் கொடுத்த அந்த பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுவரை பத்திரிகைகளை சந்திக்காமல் ஓடுபவர் யார் என்று கேட்டால் விஜய் தான். விஜய் வந்து இப்ப தலைவர் ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால ஓடுறாரா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் இயல்பாகவே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவரை விட கூடுதலான வேகத்தில் ஓடுகிற சாதனை படைத்திருக்கிற நபராகவே எப்போதும் வெளிப்படுபவர். அவர் ரசிகர் மன்ற கூட்டங்களை நடத்துறப்ப பின்னங்கால் பிடரில் அடிக்க பின்னாடி வழியா ஓடிடுவார். பாத்திருக்கீங்களா நீங்க அந்த வீடியோவை? நேர் வழியில போக மாட்டாரு. என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்குன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியேற மாட்டாரு. கூட்டம் ஜாஸ்தி ஆனோன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணிடுவாருன்னா பேக் கேட்ல குதிச்சு ஓடிடுவார். அதே மாதிரி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா கொல்லப்புறம் வழியா போய் கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லுவாரு. இதை மத்தவங்களுக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவங்க அப்பாவுக்கே செய்வார், அதை அவங்க அம்மாவுக்கே செய்வாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு பார்க்க வந்தாங்கன்னா கேட்ல இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி கேட் வழியா ஓடிட்டு வீட்டுல விஜய் இல்லைன்ற செய்தியை அவங்க அப்பா அம்மாக்கே சொல்லுவார். இப்படி ஓடுகிற ஒரு நபர் ஓட்டம் குறித்து பேசலாமா? நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி தலைமறைவாயிட்டாரா? தலைமறைவானதாக எங்காவது செய்தி இருக்கா? காவல்துறை அவரை தேடிக்கொண்டிருப்பதாக எங்காவது சொல்லிட்டாங்களா? காவல்துறைக்கு நீங்க தானே மந்திரி, கேட்கலாம் இல்லையா? காவல்துறைகிட்ட என்னங்க தேடிட்டு இருக்கீங்களா, அவர் ஒளிஞ்சிட்டாரா, தலைமறைவாயிட்டாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அப்படி எந்த சம்பவமும் அரங்கேறல. சம்மன் கொடுத்திருக்காங்க, அவர் ஆஜராகிறதுக்கு. அவர் ஆஜராக போறார். அவர் ஆஜராகலைன்னா தான் நீங்க அவர் ஓட்டம் எடுத்துட்டாருன்னு சொல்லணும். இப்ப ஓட்டம் எடுத்துட்டாருன்னு சொல்ற ஒரு பச்சை பொய்யின் மூலமாக திமுக ஏதோ அஞ்சி நடுங்குவதை போன்ற ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீர்கள். அமலாக்கத்துறையினுடைய வழக்கையே எதிர்கொண்டு சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டவர் அவர். அமைச்சராக இருக்கிற போதே சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டவர் அவர். அப்போதே அவருக்கு எந்த பிரச்சனையும் வராத போது, அப்போதே அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லாத போது, இப்ப என்ன நெருக்கடியை நீங்க காவல்துறை மூலமாக கொடுத்துட முடியும்? அதற்கு எதுக்கு அவர் அஞ்ச போகிறார்? எந்த விதமான அச்ச உணர்வும் அவருக்கு இருக்க போவதில்லை. எந்த விதமான சிந்தனையும் அவருக்கு கைது குறித்து இருக்க போவதில்லை. எனவே அது குறித்தெல்லாம் அவர் ஒருபோதும் சிந்திக்கிற நபர் அல்ல. உங்களுடைய இந்த மேடை நாடகம் என்பது இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. இது மிக விரைவில் அம்பலப்பட்டு போகும். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை அவர் பேசி இருக்கிறார். சும்மா பேசுன்றாங்க. எங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்லெஸ் ஒர்க் மோர் அந்த ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்றோம். மேகதாது அணை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாங்க. நானும் பாட்டுக்கு பாட்டு கச்சேரி வைக்கவா? மேகதாது அணையில உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு தான் ஒழுங்கா வாதம் வைக்கலையா, அதனாலதான் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? எனக்கு என்ன எல்லாமே தெரியும், ஆனா சவால் விட வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை அப்படின்ற போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்றதான் அந்த தாவை காட்சி கடந்த 55 நாட்கள்ல நடத்திருக்கா. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒர்க்லெஸ் ரீல்ஸ் மோர் அப்படின்னு சொல்லுங்க, அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா முழுக்க ரீல்ஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேகதாதுல அணை கட்டினால் காவிரி தீரம் பாலைவனமாகி போகும். பல லட்சக்கணக்கான ஹெக்டேர் விளைநிலங்கள் பாலைவனமாகி போகும், தண்ணீர் இல்லாம வறண்டு போகும். இது குறித்த கவலை எங்களை போன்ற சோழமண்டலத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு இருக்கிறது, எங்கள் பகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கு இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள்
இது குறித்து விஜய் விவசாய சங்கங்களினுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசி இருக்காரா? என்ன உங்களுடைய தேவை என்று கேட்டிருக்காரா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரா? ராசி மணல் அந்த பகுதியில இங்க மார்க் பண்ணிட்டாங்க அணை கட்டுவதற்கு. இது ஒரு முழுக்க முழுக்க கர்நாடக அரசினுடைய சதி திட்டம்னு சொல்லி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் PR பாண்டியன் ஸ்பாட்லயே போய் விசிட் பண்றாரு. ஸ்பாட்ல போய் ஆய்வு பண்ணிட்டு பத்திரிகையாளர்களுக்கு தன்னுடைய அச்ச உணர்வை வெளிப்படுத்துறாரு. நீங்க கேட்டீங்களா? நீங்க என்னைக்காவது அதிகாரிகளை அனுப்பி பார்வையிட செய்திருக்கிறீங்களா? ஏதாவது ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி அதை ஒன்றிய அரசுக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களா? ஒன்றிய அரசுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்திருக்கீங்களா? ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரிடத்துல நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா? குறைந்தபட்ச கடிதமாவது நீங்க எழுதியிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீங்க சும்மா இருக்கீங்கன்னு கேட்கிறேன் நான். நாங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லாமே தெரியும்ன்றீங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீங்க அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்காருவதற்கு தகுதியுடையவரான்னு கேட்கிறேன். நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு வந்திருக்கிறீர்களா அல்லது கர்நாடக அரசுக்கு துணை நிற்பதற்கு வந்திருக்கிறீங்களா? நாங்க இதை கண்டுக்கவே மாட்டோம், நீங்க அணகற்றபடி கட்டுங்கன்னு சொல்லி கர்நாடகாவோட ரகசிய ஒப்பந்தமா விஜய்க்கு? எதன் பொருட்டு விஜய் அமைதியாக இருக்கிறாரு? அந்த அமைதிக்கான பதில் என்ன சொல்லுங்க. சரி, வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துச்சு, நீதிமன்றத்துல சரியா வாதத்தை வைக்கல, நான் உங்க பத்தி பேசலாமா? சரி சார், சரியா வாதத்தை வைக்கல, நீங்க என்ன செய்ய போறீங்க சரி செய்வதற்கு? அதை சொல்லுங்க. இப்பவும் நீங்க திமுகவை குறை சொல்றீங்களே தவிர உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது குறித்து பேசுவதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டா தயாராக இல்லை. எனவே மேடையில் வசனத்தை மட்டுமே பேசிவிட்டு எல்லா குறைகளையும் திமுகவின் மீது திணித்து விட்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தி விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார் விஜய். இது நெடுங்காலத்துக்கு நிறைவேறாது. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை முன்னேற்ற பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.